இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் மது பாட்டில்களும் தடை செய்யப்பட்ட குட்கா போதைப் பொருளும் நிறைந்து கிடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரியின் கழிவறை கால் வைக்கவே முடியாத அளவுக்கு சுகாதாரமற்று இருக்கும் நிலையில் கல்லூரி வளாகத்திலேயே கழிவுநீர் வெளியேறி வருவது அரசு கல்லூரியின் தரத்தையே கேள்விக்குறியாக்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். புத்தகங்கள் இருக்க வேண்டிய கல்லூரி வளாகத்தில் மது பாட்டில்களும் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் சிகரெட் துண்டுகளும் நிரம்பி கிடப்பதை பார்க்கும் பொழுது பதைபதைப்பை ஏற்படுத்துகிறது. சென்னை வியாசர்பாடியில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசினர் கலைக்கல்லூரியில் தேங்கி நிற்கும் சிறுநீர்களும் வெளியாகிற நிரம்பி வழியும் கழிவுகளை பார்க்கும் பொழுது இங்க சுகாதார சீர்கேடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது என்பதை இந்த காட்சிகளை பார்க்கும்போது தெரிய வருகிறது. கல்லூரி வளாகத்தில் இருக்கும் கழிவறையில சிகரெட் துண்டுகள், மது பாட்டில்கள், அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள், அதனுடைய கவர்கள் என குவியல்களாக கிடக்கிறது. 21 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு மட்டுமே டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பது அரசின் விதியாக இருக்கிறது. அப்படி பார்த்தால் போதைப் பொருட்களை மாணவர்கள் பயன்படுத்தினார்களா, கல்லூரி ஊழியர்கள் பயன்படுத்தினார்களா, கல்லூரி வளாகத்தில் எப்படி போதைப் பொருட்கள் வந்தது என்ற கேள்விகள் அடுக்கடுக்காக எழ தொடங்கி இருக்கிறது. கல்லூரி வளாகத்தில் முற்புதர்கள் மண்டி கிடப்பதால விஷ பூச்சிகளால் ஆபத்து ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வருகிறது. கல்லூரி வளாகத்தை சுற்றி கல்லூரி வளாகத்தில் இருக்கிற கழிவறையிலும் கூட அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களுடைய பேப்பர்கள் குவிந்து கிடக்கிறது. கல்லூரிக்கு பின்புறம், இடதுபுறம் என முற்புதர்கள் மண்டி கிடக்கக்கூடிய இடையில மது பாட்டில்கள் குவியல்களாக கிடப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.